தலைமுறை காணாத நிலச்சரி, இறைவனுடைய கோபமா, இயற்கையினுடைய சாபமா? போன முறை தூத்துக்குடியில, திருநெல்வேலியில யாரும் சற்று எதிர்பார்க்கல. அதே போல் இந்த முறை திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி. ஸோ அடுத்து எந்த மாவட்டத்தில் நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படின்றது பயம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அனைவருமே திருவண்ணாமலையில் ஒரு நிலச்சரிவு, ஒரு புயல், ஒரு வெள்ளம்னு சொன்ன உடனே, சாமி நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா, உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பல பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் வாயிலாகவும் கால் பண்ணியும் நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்க, நம்மளுடைய இடத்துலையும் இருப்பிடத்துலையுமே இன்னும் மழைநீர் கொஞ்சம் வடியாம தான் இருக்கு. மேலும் கரண்ட் வசதி சுத்தமாக இல்லை. ஸோ அதனால தான் உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய விசாரணைக்கும் ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியாமல் போச்சு. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் எல்லாருக்கும் சேர்த்தே இந்த பதிவு உங்களுக்காக இருக்க போகிறது. அதுவும் குறிப்பாக அந்த நிலச்சரிவு நடந்து திருவண்ணாமலை புயல் கடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றும் அந்த இயல்பான நிலைக்கு வருவதற்கு எங்களுக்கு ஒரு வாரம் ஆயிட்டு இருக்கு. அந்த நிலச்சரிவுக்கு பின்பாக திருவண்ணாமலை என்ன நிலைப்பாடு இருக்கு, அதுவும் தீப திருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நெருங்கி இந்த வேளையில அண்ணாமலை நமக்கு உணர்த்துவது என்ன? ஸோ முதல்ல நான் சொல்லக்கூடியது தலைமுறை காணாத நிலச்சரிவு. ஆமாங்க, இந்த திருவண்ணாமலையில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நிலச்சரிவை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. 60 வயதிற்கு முன்பாக, அதாவது 60 வயது கடந்தவர்கள் கூட பார்த்ததில்லை சொல்றாங்க. அதுக்கு முன்பாக வேணா நடந்திருக்கலாம். ஆனா ஒரு தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்க கண் பார்வைக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தலைமுறை காணாத நிலச்சரிவு நடந்ததுக்கு காரணம் என்ன? முதல்ல இதை ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இது இறைவனுடைய கோபமா, இயற்கையினுடைய சாபமா? எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா நடந்துருச்சு இல்லைங்களா? ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்து போவோம். ஆனா எப்படி நடந்துச்சு, இனிமே நடக்காம இருக்க என்ன செய்யணும், அப்படி நடந்தால் மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதை நோக்கி தான் நம்ம போயிடணும். ஒரு விபத்து நடக்குன்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே யாருக்கும் காயம் பட்டிருக்கா, யாருக்கும் அடிபட்டிருக்கா, உடனே மருத்துவ சிகிச்சை தான் தேவை. அந்த விபத்துக்கு காரணம் யாருன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம விசாரிப்போம், அப்படி இல்லையா? அதே போல நடந்தது இயற்கை பேரழிவு. அப்போ யாருடைய உடல் பாதிப்பு, எங்க இழப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, எங்க உயிர் பலி இருக்கு, அப்போ அவங்கள பாதுகாக்கிறதா இங்க முக்கியம். இதற்கு காரணம் அவங்க இவங்க அப்படின்னு சொல்வதை விட்டுட்டு, அதற்கு இறைவனா அல்லது இயற்கையா யார் காரணம் அப்படின்னு நம்ம கோவப்படுறதை விட்டுட்டு, முதல்ல இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிப்பது எப்படி? இது போல இன்னொரு நிகழ்வு எந்த மாவட்டத்திலும், எந்த மாநிலத்திலும், ஏன் எந்த நாடுகளிலும் நடக்காம இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கணும். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. பிறப்பு இறப்பு அப்படின்றது விதி. அந்த விதியை தீர்மானித்தது இறைவன். இறைவனே இங்க மனிதனாக பிறந்து வந்தாலும் இறப்புக்கு கட்டுப்பட்டு இறந்துதான் ஆக வேண்டும். ஸோ கடவுளே ஆனாலும் அவதாரம் எடுத்து வருவாரு. ஆனா அவருக்கும் இறப்பு உண்டு. அந்த பிறப்பு இறப்புக்கு கட்டுப்பட்டு தான் அந்த இறைவனே இருப்பார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த விதியைத்தான் நம்ம இயற்கைன்னு சொல்றோம். அந்த இயற்கையை, அந்த பிறப்புக்கு இறப்புக்கு நடுவில் வாழக்கூடிய நம்ம மனிதர்கள், நம்ம வாழ்றதுக்காக இறைவன் மதியை கொடுத்திருக்கிறார். அந்த மதியை வைத்து இயற்கையை நம்ம மிஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது, இயற்கையை மாற்றும் பொழுது, இயற்கை ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மதியை விட வலிமையானவன் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு, நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்குது. ஸோ அதனால இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதம், இந்த மாதங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் பிரச்சனை. அதுவும் சென்னையில் அடிக்கடி வெள்ளம் வந்துட்டு இருக்கு. போன முறை தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் யாரும் சற்றும் எதிர்பார்க்கல. அதே போல் இந்த முறை திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி. ஸோ அடுத்து எந்த மாவட்டத்தில் நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படின்ற பயம்லாம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் அதுலேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு துணிச்சலும், தைரியமும், தன்னம்பிக்கையும் மற்றும் எல்லா மக்களுடைய ஒற்றுமை இருந்துச்சுன்னா நிச்சயம் எந்த விதமான பேரழிவு வந்தாலும் மக்களை காப்பாற்றி நம்ம சந்தோஷமா வாழ முடியும். இதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. இந்த திருவண்ணாமலை பூமி அப்படின்றது மதம், ஜாதி, இன, மொழிகளை கடந்தது. ஏன்னா எல்லா மொழி பேசக்கூடியவங்க கூட இந்த திருவண்ணாமலை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வெவ்வேறு நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ், வெவ்வேறு நாடுகள் கூட
இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இறைவனுடைய கோபமாக இருந்தாலும் இயற்கையினுடைய சாபமாக இருந்தாலும் இனி நடக்காம இருக்கணும்னா நாம இயற்கையை பாதுகாக்கணும். அந்த இயற்கைன்றது பிறப்பு இறப்பு விதின்ற இந்த விதிக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. ஸோ இயற்கையை மாற்றும் பொழுது, இயற்கையை நம்ம பாதுகாக்க தவறும் பொழுது இயற்கை நம்மளை பாதுகாக்காது. ஸோ இயற்கையை பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும். அதுதான் ஒரு காரணம். ஸோ நமக்கு மிஞ்சி இயற்கை செயல்படும். இறைவனை தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கும் ஏன் இதை நடத்தினாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கும் நமக்கு இறை மதி கிடையாது. அதே போல இயற்கையை மிஞ்சிற அளவுக்கு சக்தியும் நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்போ நம்மளை மீறி நம்மளை ஆட்கொண்டு நம்மளை செயல்படுத்தக்கூடியவன் இறைவன். அவர் வகுத்தது இயற்கை. அந்த இயற்கையை கட்டுப்பட்டு தான் இறைவனும் நடப்பார். ஒரு கம்பெனியினுடைய முதலாளியாகவே இருந்தாலும் அவர் ஓனர். ஆனா அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் வரக்கூடிய 10 மணிக்கு அவரும் தான் வந்துதான் ஆகணும். ஏன்னா அப்பனா தான் தொழிலாளிகள் என்ன வேலை பார்க்குறாங்கிறத கண்காணிக்க முடியும். இல்லை நான் ஓனர், நான் முதலாளி, என் இஷ்டத்துக்கு நான் வந்துக்குவேன் அப்படின்னு நினைச்சாருன்னா கூடிய விரைவில் அவரும் தொழிலாளியாக மாறி விடுவார். அப்படித்தான் பல காலகட்டத்தில் திரேதாயுகம், கலியுகம் என பல காலகட்டங்களில் இறைவன் மனிதர்கள் தடுமாறுகின்ற பொழுது இறைவனே மனிதனாக அவதாரம் எடுத்து திருப்பி மறுசுழற்சிக்கு இறைவனை காப்பாற்றுவதற்கு அவதாரமாக எடுத்து மாற்றி அமைக்கிறார். அப்படி இந்த கலியுகத்தில் இறைவனுடைய அவதாரங்கள் பல தோன்றி இருக்குது மனித ரூபத்திலே. ஏன்னா இறைவன் இறைவனாக வரமாட்டார், மனித சொரூபங்களாக வருவார். அப்படி இந்த பேரழிவு நடக்கும்போது, இந்த மழை வெள்ளம் வரும் பொழுது காப்பாற்றக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே இறைவன் தான். நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே ஒருவருக்கொருத்தர் கை கொடுத்து காப்பாற்றணும், உதவி பண்ணணும், ஒற்றுமையா இருக்கணும். எப்படிப்பட்ட பேரழிவு வந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். சரி, இதுல நான் மிக முக்கியமா சொல்லக்கூடியது, எதுவாக இருந்தாலும் இறைவன் காரணமாக இருந்தாலும் இயற்கை காரணமாக இருந்தாலும் நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இறைவன்ட்டையும் வேண்டணும். எல்லா வருடமும் ஒவ்வொரு முறையும் கார்த்திகை மாதம் தீப திருவிழா வரும்போது திருவண்ணாமலை தீபம் ஏற்றின உடனே எல்லார் வீடுகளிலுமே நீங்க தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு பண்ணுவீங்க. ஆனால் இந்த முறை உங்கள் வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபத்தில் இன்னொரு தீபம், இன்னொரு விளக்கு ஏற்றி வையுங்கள். திருவண்ணாமலையில் வாழக்கூடிய மக்களுக்காகவும், அண்ணாமலையுடைய கோபமா இருந்தாலும் சரி, கோபம் இல்லைனாலும் சரி, அண்ணாமலையுடைய வேண்டுதலுக்கு அண்ணாமலையுடைய கோபம் சாந்தி அடைவதற்காகவும், மற்றும் இங்க வாழக்கூடிய எல்லாருடைய மக்களுடைய ஆயுளுக்கும் பாதுகாப்புக்கும் இனி வேறு எந்த ஒரு மாவட்டத்திலையும், எந்த ஒரு மாநிலத்திலையும், எந்த ஒரு நாடுகளிலும் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கோரிக்கையை வச்சு உங்களுடைய வீடுகள் ஏற்றக்கூடிய தீபத்தில் திருவண்ணாமலை மக்களுக்காகவும் அண்ணாமலையாகவும் சேர்த்து ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள். அந்த பிரார்த்தனை, அந்த வழிபாடு, ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் பிரார்த்தனையும் அந்த மன வலிமை சக்திக்கும் இறைவனாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் மனமிறங்கி மாறும். சரிங்களா? நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை மட்டுமே மாற்றி அமைக்கும். இந்த தீப திருநாள் நெருங்கி வரக்கூடிய வேளையில் திருவண்ணாமலைக்கு எல்லாருமே வாங்க, கிரிவலம் போங்க, அண்ணாமலை வழிபாடு பண்ணுங்க. தீப திருவிழாவை எல்லோரும் உங்க வீடுகளிலிருந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு இறைவன்ட்டையும் வேண்டணும், இயற்கையும் பாதுகாக்கணும். சரிங்களா? இது தவறாம நம்ம பலப்படிக்கும். மேலும் என்னை பற்றி நலவு சார்ச்ச அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிட எல்லாம் வல்ல வாராகி அம்மனையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் உங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.